ஹாய் ஜோஷ்வா, குட் மார்னிங். உங்க டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணவா? சரி, உள்ள வாங்க. வாங்க. Take your seat. Hi team, he is Mr. Joshua, new member of our team. பகலவன், நீங்கள் அவருக்கு நம்ம ப்ராஜெக்ட் பற்றி கேட்டி செஷன் கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண டாஸ்க் பற்றி அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய் தல. ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய். என்ன ப்ரோ புது வரவா? என்ன ப்ரோ, இந்த மேனேஜர் வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒர்க் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் பார்க்க வேண்டியதுலாம் நிறைய இருக்குது. எங்கள் அட்டியில் சேர்ந்துருங்க. இந்த ஆஃபீஸில் எப்படி சர்வை பண்ணணுன்ற டாக்டிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். இல்லைனா கஷ்டம் ப்ரோ. என்ன ப்ரோ சேர்ந்துடுறீங்களா? இப்போ எங்களை பற்றி சொல்கிறோம். ஹீ இஸ் ராகவ், ஹீ இஸ் பகலவன் அண்ட் பை நான் தான் டேனியல். இதுதான் எங்கள் ஷார்ட் இன்ட்ரோ. ஈவினிங் பார்க்கு போகிறோம், உங்கள் ட்ரீட் தான். அந்த பழக்கம்லாம் இருக்குல்ல, நம்ம அட்டியில் அதான் முக்கியம். அந்த பழக்கம் இல்லைன்னா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டா போச்சு. நதிகளில் நாடிய ஓடம் வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம் நமக்குள் இருந்ததே இல்லை வெளி வேஷம் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. மச்சான், கோவா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணடா. அவன் பிளானை மட்டும்தான் போடுவான், ஒன்றும் பண்ண மாட்டான். டேய், கோவா என்னடா கோவா? உங்களெல்லாம் லாட்டிச்சிட்டு மட்டும் விட்டோம். அவனை தாய்லாண்டே கூட்டு போறேன்டா அவங்க எல்லாரும். ஏய், லாட்ரி ஷீட்னு அடிச்சலாம் லாட்ரி ஷீட்டால் தான் அழிய போகிறேன். லோனு ஒன்று போட்டுக்கிறேன், அது மட்டும் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அப்புறம் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. ராகவா, என்னதான் உன் கதை? எனக்கு என்னடா கவலை, என் ஆளு கடையை பார்த்துக்கிட்டு என் அஞ்சலாடா அவன் என்ன மாதிரி பொண்ணு தெரியுமாடா அவன். ஏய், ஆரம்பிச்சாண்டா வரான். ஏய், நானா போவோம். ஏய், நான் எதுவும் சொல்லல, நில்லுங்கடா. Hi, soldiers. ஆனந்தே, ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு. நீங்க என்னதான் தெரியுமா இருந்தாலும் வீட்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்க. அந்த வீட்டுக்கு போனோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, யார் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி தெரியுமா? அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி பிடிக்கும்? யார் இந்த டாம் அண்ட் நீங்க என்னதான் தெரியுமா இருந்தாலும் வீட்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்க. அந்த வீட்டுக்கு போனவங்க இது வரைக்கும் திரும்ப வந்ததே கிடையாது. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் எந்த செய்தியும் இல்லை. லாஸ்டா அந்த வீட்டுல குடியிருந்தவங்க கூட 1 மாசமா எங்க போனாங்க, என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஹாரல் வாகருக்கு போன 3 பேரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. இந்த வீடு ஒரு மிஸ்டேயாவே இருக்கு. அதே மீறி உங்களுக்கு தைரியம் இருக்கு நான் போய் எக்ஸ்பயர் பண்ண போறேன்னு சொன்னா, அதான் சொன்னல அந்த அங்கிள் அவனை விட்டு போயிடுவான்னு. டேய் வெறா பாத்துக்கலாம், வேற பொண்ணு கிடைக்கும். காய்ஸ், ஏன் ராகவா ரொம்ப டென்ஷனா இருக்கான்? என்னாச்சு? அதான் சொன்னல அஞ்சல விட்டு போயிட்டா. ஓஹோ, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அங்க போனா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும், ராகவனும் சில்லான மாதிரி இருக்கும். போமா?
என்னடா ராகவா, ஓகே தானே, போலாமா? என்னடா கேட்டா பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த வீடு தானா? இந்த வீட்டை பார்த்தா சில் பண்ண வந்த மாதிரி தெரியலையே, கில் பண்ண வந்த மாதிரில இருக்கு. உனக்கு எல்லாம் தோணும், வாடா. ஏய், பயந்து சாவாதீங்கடா, வாங்கடா. டேய் பார்த்து வாங்கடா, கீழே கீழே உந்தேனா உன் மண்டையை உடச்சிக்க போறீங்க. டேய் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்டா, இல்லைன்னா பொண்டாட்டி சோத்துல தண்ணி ஊத்திடுவாடா. ஏய், அவன் யாரா? அவன் பொண்டாட்டினால எப்படி நடுங்கிறான்? டேய், என்னடா ஒரே இருட்டாகுது? ஆளுக்கு ஒரு ரூம் போய் பார்க்கலாம்டா. டேய் பகலவா, நீ அந்த பக்கம் போ. டேய் ராகவா, நீ இந்த பக்கம் போடா. நீயாடா? வேற எதுவும் நினைச்சு பயந்துட்டேன்டா. என்னத்தடா தட்டி விட்ட? என்னடா இது ஓஜா போர்டு மாதிரி இருக்கு? பின்னாடி ஏதோ போட்டிருக்குடா, இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். இரு என்னன்னு பாப்போம். டேய், என்னடா சத்தம்? ராகவா, என்னாச்சு? என்னடா அது கையில? ஓஜா போடுறா. ஓஜா போடா? என்னது ஓஜா போடா? எங்க காட்டு பாப்போம். ஓஜா போர்டு விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசைடா, ட்ரை பண்ணலாமா? இதெல்லாம் சும்மாடா. ஏய் விளையாடலாம்டா. சரிடா, எல்லாம் செட் பண்ணியாச்சு, இப்போ எப்படி விளையாடுறது? இந்த போர்டு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்குடா, எப்படி விளையாடணும்ட்டு. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காயின் இந்த இடத்துல வைக்கணும். வச்சிட்ட பிறகு நம்ம கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஸ்பிரிட் இருந்து நம்மக்கிட்ட பேசணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அந்த காயின் எஸ்ஸுக்கு மூவ் ஆகும், இல்லைனா அந்த காயின் நோக்கு மூவ் ஆகிடும். சப்போஸ் அந்த காயின் வந்து எஸ்ஸில் மூவ் ஆகிட்டு ஃபர்தராக நம்மக்கிட்ட எதாவது பேசணும்னு நினச்சாங்கன்னா அந்த காயின் வந்து இந்த லெட்டர்ஸ்க்கு மேலே தான் மூவ் ஆகும். கேம் முடிக்கும்போது நம்ம எல்லாரும் குட் பை சொல்லி முடிக்கணும். இதை நம்ம பாதியிலே விட்டுட்டோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். புரியுதா? ஸோ இது நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கடைசியாக குட் பை சொல்லி முடிச்சுட்டு தான் போகணும், பாதியிலே விட்டுறக்கூடாது. இது விளையாடுறதுக்கு காயின் வேணும்டா. உங்ககிட்ட யார்கிட்டயாவது காயின் இருக்கு? டேய், காயின் ஏன்டா இருக்குறா? ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். ஏதோ அவங்க இருக்கீங்களா? செத்தவா யாராவது இருந்தா செத்த வரலா? நான் தான் சொன்னேனேடா, இதெல்லாம் சும்மாடா. டேய் சும்மா என்ன, காயின் நவுறுது. ஆமாண்டா, பயமா இருக்கா? டேய் நான் வரலடா, நான் வீட்டுக்கு ஒரே போயிடுறேன். உட்கார்றோம், குட் பை சொல்லி முடிச்சுட்டு தான்டா போகணும். அடுத்த கேள்வி கேட்கலாம். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா நோன்னு வந்திருக்கு? அதுக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லை போலடா. டேய், நம்ம ஆசை எதனா கேட்டு பார்க்கலாமா? அப்படியா? சரிடா. ஓகேடா, கேட்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன்டா. நான் ஒரு ₹1 லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன், அது விழுந்தா நல்லா இருக்கும்.
பொண்டாடி கால் பண்றா. டேய் ஒரு நிமிஷம் அப்படி இருங்கண்ணா. ஹலோ சொல்லுமா. அப்படியா என்ன சொல்ற? டேய் ஓகே வந்துருச்சுடா. ஐயோ பணக்காரன் ஆயிட்டா. கோடீஸ்வரன் ஆயிட்டா. இனிமே நான் வேலைக்கே போதா, உட்கார்ந்தே சாப்பிடலாம்டா. அவ்வளவுதான்டா, நான் ஆயிட்டா கோடீஸ்வரன்டா. டேய் இப்போ நான் கேட்குறேன், நான் ஒரு பொண்ணை 6 வருஷமாக உயிருக்கு உயிராக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த பொண்ணு வீட்டில் அடுத்த வாரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணு வேணும். ஹலோ ஓகே வந்துடுறேன். நீ நல்லா இருக்குல்ல? ஓகே. ஐயோ யாரும் வந்துட்டாடா, கிடைச்சிட்டாடா. என்னை வந்து கூட்டு போக சொல்லிட்டாடா. எனக்கு சந்தோஷமா இருக்குடா. டேய் இரு, இப்போ நான் கேட்குறேன். நான் ஒரு 5 வருஷமா ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த லோன் கிடைக்குமா? இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ டேய் எங்க பாருடா. டேய் லோன் கிடைச்சிருச்சுடா. டேய் எங்க பாருங்கடா. ஐயோ டேய் இங்க பாருடா. நீயும் பாருடா. எனக்கு இது போதும்டா. நான் இனி பணக்காரன்டா. நான் பிசினஸ் பண்ணி போச்சுக்கிறேன்டா. டேய் ஜோஷ்வா, நாங்கள் கேட்க வேண்டியதுலாம் கேட்டுக்கண்டா. நீ தான் கேட்கணும்னு இருந்தால் கேளு. எனக்கு எந்த ஆசையும் இல்லடா. டேய் அதான் அவன் எந்த ஆசை இல்லைன்னு சொல்றான்ல. சரக்கு வாங்கி வந்தல்ல, வா சரக்கு போடும் வா. டேய் என்னடா சொல்ற? சரக்கா? போன வருஷம் நடந்தது ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு வேற போகணும். டேய் நம்ம பார்க்காத சம்பவமா? போன வருஷம் நடந்ததை சமாளிக்கல, காசு கொடுத்து. இப்போ நம்ம கிட்ட காசு நிறைய இருக்குதுடா. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், வா சரக்கு போடும். டேய் இருடா, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு இவனுங்க 3 பேரும் சாவணும். டேய் என்னடா உனக்கு பைத்தியம் இது பிடிச்சிருச்சா? என்னடா இவன் இப்படி சொல்றான்? இது வேற எஸ்ஸுக்கு என்ன வருது? நாங்கடா உங்களை செல் பண்ண கூடன்னு நினைச்சிங்களா? உங்களை போட்டதெல்லாம்டா கூட்டின்னு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ நடக்குது. இன்னைக்கு நான் உங்களை கொலை பண்ண மாட்டேன்டா. நீங்களே செத்துருவீங்கடா இன்னும் கொஞ்ச நேரத்துல. டேய் யாரா நீ ஏன்டா எங்களை கொள்ளணும்? உனக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? அப்ப அதுக்குதான் எங்க கூட ஃப்ரெண்டா பழகுறீங்களா? சம்பந்தம் இருக்குடா. ஜூலியா எனக்கு இருந்த ஒரே சொந்தம், என் மனைவி. பாய். ஹெல்மெட் போடலையா நீங்க? 40 எதுக்கு ஹெல்மெட்டு? நீங்க போறது 40ல தான். எதிர்க்க வரவங்க கரெக்டா வரணும்ல. டேய் உன் வைஃபுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தமா? 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 3 பேர் பண்ணதை ஞாபகப்படுத்தட்டுமா?
கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பாள போடாம கேப்பார கேடாம நீயே மன நில்லு நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி Julia, 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 entre, காப்பாத்துங்க இல்லைங்கடா இல்லை காப்பாத்துங்க ஜூலியா ஜூலியா காப்பாத்துங்கடா போகாதீங்கடா ஜூலியா ஜூலியா உங்க சொற்ப சந்தோஷத்துக்காக அநியாயமா என் மனைவியை கொண்டுட்டீங்களேடா. எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வெளில அனுப்பிட்டு திரும்ப எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்க. வெளியில போனவங்களும் அவங்க ஃபேமிலியை மனசுல வச்சுக்கிட்டு டிராஃபிக் ரூல்ஸையும் வச்சுக்கிட்டு ஒழுக்கமா போனாலும் உங்களை மாதிரி ஆளுங்களால உங்க வாழ்க்கையே போயிடுடா. நேத்தி நேரம் நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு நேரம் நம்ம கூட இல்லைன்ற போது அந்த வேதனை இருக்கே நரக வேதனையோட குடும்படா. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லடா, நீங்க 3 பேரும் செத்தீங்கடா. நாங்க சவரத்துக்குள்ள உன்னை சாவடிக்கிறோம்டா. கொள்ளுங்கடா. கொல்லாம ஓட மாட்டேன்டா, சாவுடா. டேய் எங்கடா ஓடுற? டேய் நில்றா. ராகவா ராகவா ராகவா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா.
ராகவா 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 ராகவனா அது கொன்றுச்சு. ராகவனும் போயிட்டான், ஒருத்தர் செத்து போய் கிடக்குறான். அடுத்தது நீ தானே? உன்ன நீ யாரு? என்னை விட்டுரு, என்ன எதுவும் பண்றாத. வேண்டாம், என்னை விட்டுரு.